நமக்கு சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளான, சூப்பரான குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுவும் யம்மியா செய்யலாம். இது ஒரு வெஜ் ரெசிபிங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ரைஸ்லயும் செய்யலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்பொழுது பேலன்ஸ் இருக்கிற ரைஸ்லயும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரொம்பவே டேஸ்டியா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்றதுக்கு நான் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். காளான நறுக்கி ஓரமா வச்சுக்கலாம். 2 வெங்காயத்த பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். 1 தக்காளிய பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை அதையும் நறுக்கி வச்சுக்கலாம். கடாய அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா வரிசையா சேர்த்துக்கிட்டே வரலாம். சூடானதும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்பவே ருசியா இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின உடனே மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின உடனே இப்போ காளான் வதங்கும்போது தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே மசாலா எல்லாம் வெந்து வரட்டும். வெந்து வரும்பொழுதே நம்ம இப்போ சாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்துக்குங்க. எல்லாமே இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெஜ்ஜையும் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷாக வடிச்சு வச்சிருக்க சாதத்துலையும் செய்யலாம். மீந்து போன மதிய சாப்பாட்டுலையும் செய்யலாம். 2மே நல்லாவே ருசியாகவே இருக்கும். இப்போ நல்ல மசாலாவோட இந்த சாதம் நம்ம போட்டிருக்கிற காய்கறி, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். இந்த நேரத்துல மஷ்ரூமும் நல்லாவே வெந்து இருக்கும். வெறும் 10 நிமிஷத்துல வெறும் வடிச்ச சாதத்தை வச்சு ஸ்கூல் விட்டு பசங்க திரும்பி வரும்போது காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா சூப்பரான சுவையான இந்த மஷ்ரூம் ரைஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். சுட சுட சுவையான இந்த காளான் சாதத்தை சாப்பிட்றதுக்கு நீங்களும் தயாராக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.